வச்சு தப்பு பண்ணிட்டேன் மாமா. மன்னிச்சிருங்க மாமா. ஒரு கிராமத்து தேவதையா என் வீட்டுக்குள்ள வந்து என் காதல் தேவதையா என் மனசுக்குள்ள புகுந்தவனி. உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சது இந்த காதலா இல்ல கடவுளா? என்னை பொறுத்த வரைக்கும் காதலும் கடவுளும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்கான சாட்சி நாம தான். உன்ன மாதிரி நல்ல மனசுள்ள ஒரு பொண்ண இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல பார்வதி. உனக்கு அம்மாவை பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு உங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப பிடிக்கும். அம்மாவும் நானும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு நீ காரணம் இல்ல. இந்த உண்மை அம்மாவுக்கு சீக்கிரமே புரியும். அப்ப எல்லாம் நல்லதா நடக்கும். நீ இந்த லெட்டரை படிக்கும்போது நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுப்ப. 10 மணிக்கு இன்னைக்கு எனக்கு பிரசன்டேஷன். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு கால் பண்ணு. உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஹாலுக்கு போவேன். ஆமா, ஆடிட்டர்கிட்ட பேசி என்னென்ன ஃபைல்லாம் சப்மிட் பண்ணுமோ அது ஐடிக்காக ஃபைல் சப்மிட் பண்ணிடுங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ரெடி பண்ணிட்டீங்க சார்? எல்லாம் ரெடி சார். ஒவ்வொருத்தரையா கால் பண்ணி செக் பண்ணிங்க, வந்துட்டாங்களா இல்லையான்றத ஃபாலோ பண்ணி செக் பண்ணிங்க. சரியா? மிஸ் பண்ற கூடாது. குட் மார்னிங். குட் மார்னிங். நான் உள்ள வெயிட் பண்றேன். யா போங்க. பாருங்க, வரவங்க யாரையும் லாபில ஸ்டே பண்ணுங்க. எல்லாரையும் கான்ஃபரன்ஸ். சரிங்க சார். சரியா? சரியா ஃபாலோ பண்ணிடுங்க.
இருக்கே. மாமா எங்க? ஐயோ, சார் ஒரே நிமிஷம். யா May I come in, sir? யா கம் இன். சார், ப்ரோக்ராம் டைம்ல சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும்ல இருக்கு சார். ஏன் என்னாச்சு? நம்ம கிளைண்ட்ல 3 பேர் 12 மணி ஃபிளைட்ல அப்ராட் கிளம்புறாங்க. அதனால ப்ரோக்ராம 1 hour முன்னாடி வச்சுக்கோங்கன்னு கேக்குறாங்க. சார் உங்களுக்கு ஓகேவா? ம் ஓகே தான். அப்ப நான் போயிட்டு கான்ஃபரன்ஸ் ஹாலை ரெடி பண்றேன் சார். சரி. ஓகே சார். என்னது? ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. மேல செம்பருத்தி பூவும் வச்சிருக்கு. கண்டிப்பா இது மாமா வேலையா தான் இருக்கும். என்ன லெட்டர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காரு புதுசா? கிராமத்து தேவதையாக என் வீட்டுக்குள் காலடி வைத்து காதல் தேவதையாக என் மனதில் புகுந்தவளே, சோறு போடுறாங்களா? சோறு இவங்க போடுற சோத்துக்கே வேலை வாங்குறாங்க. நான் என்ன ஜெயிலுக்கு வேலை செய்வா வந்திருக்கேன்? ஐயோ அம்மா, வலிக்குதே, வலி தாங்க முடியலையே. வலிக்குதே. இது என்ன ஜெயிலா இல்ல லேபர் வார்டா? ஐயோ அம்மன் சத்தம் கேக்குது. யாரா இருக்கும்? இவளா? இவ அந்த மண்டோதரியோட அல்லக்கையாச்சே. இவளுக்கு என்ன பிரச்சனை? மூஞ்ச பார்த்தா செம்மையா வாங்கிருப்பா போல இருக்கு. பரவாயில்லையே, அந்த மக்கு பீச ஆள் மேல கை வைக்கிறதுக்கு இந்த ஜெயில ஒருத்தி இருக்காளா? முடியல, வலி ஜாஸ்தியா இருக்கு. ஐயோ வலிக்குதே அம்மா. இங்க பாரு. அம்மா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என்ன விட்டுருங்க.
ஏய் இருமா இருமா, ஏம்மா இப்படி அலற? நீயா? நானேதான். ஆமா, லேசா கை வச்சதுக்கே அடிக்காத நீ அலறத பார்த்தா நைட்டு பூரா உன்னை யாரும் நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க போல இருக்கு. அம்மா, யார் உன்னை அடிச்சது? கேக்குறல, என்னாச்சு? யார் உன்னை இப்படி அடிச்சது? நல்லா முழிக்கிறப்போ நீ முதல்ல எழுந்துரு. வா, மெதுவா, பாத்து மெதுவா. வா, இப்படி உட்காரு. மெதுவா உட்காந்துக்கோ. சாப்பிட்டியா? நீ மண்டோதரி ஆளுன்னு தெரிஞ்சும் உன் மேலேயே ஒருத்தி கை வச்சிருக்கான்னா அவள என்ன மாதிரியே மண்டோதரிக்கு எதிரானவ போல இருக்கே. அந்த சிங்கப்பெண்ண நான் பாக்கணுமே. அவளை எப்படியாவது பார்த்து அவ கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த ஜெயிலை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். என்ன அப்படி பாக்குற? எதிரிக்கு எதிரி நண்பனாக்கிக்கிறத புத்திசாலித்தனம். அதனாலதான் கேக்குறேன், உன்னை அடிச்சது யாரு? அந்த முகத்தை நான் பாக்கணும், சொல்லு. என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாரும் இல்ல, அந்த மண்டோதரி தான். என்னது, மண்டோதரியா? ஆமா, அவளேதான். நீ அவ ஆள் தானே? அவ எதுக்கு உன்னை அடிச்சா? நீ என்ன தப்பு பண்ண? நான் இந்த தப்பும் பண்ணலமா. எப்பவும் போல அவ கை கால் அமைக்கி விட்டுட்டு இருந்தேன். அப்ப என் கை விரல் நகம் அவ கையில லேசா பட்டு கீறிடுச்சு. என்ன அதுக்கு அடிச்சு என் மூஞ்சியெல்லாம் கிழிச்சு புட்டா. ஆஹா, இவளை எப்படியாவது நம்ம பக்கம் சேர்த்துக்கிட்டோம்னா மண்டோதரி ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவளை ஒரு வழி பண்ணலாம். இதென்ன அநியாயமா இருக்கு? ஒரு விரல் நகம் தெரியாம மேல பட்டதுக்கா இந்த அடி அடிப்பா? அவ அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? அந்த ஜெயிலரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த ஜெயிலரோட சப்போர்ட் இருக்கிறதுனாலதான் அந்த மண்டோதரி இப்படி ஆட்டம் போடுறா. இந்த ஜெயிலரோட சப்போர்ட் மட்டும் இல்லனா அந்த மண்டோதரி டம்மி பீஸ் தான். அவளை நானே ஒரு வழி பண்ணிடுவேன். கொதிக்கிறது அடங்கணும்னா எரியறத புடுங்கணும். ஜெயிலரையே ஒரு வழி பண்ணிட்டா என்ன அப்படி பாக்குற? அந்த மண்டோதரியோட ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா ஜெயிலரை நம்ம பக்கம் கொண்டு வரணும். எப்படிமா? எப்படி ஐடியா? நீ சொன்னது சூப்பர் ஐடியா. இத செஞ்சு முடிக்க சரியான ஆளு சொர்ணாதான். சொர்ணாவா? அவ யாரு? எங்க இருக்கா? சொர்ணா இப்போ வெளியில இருக்கா. அது ஒண்ணு பிரச்சனை இல்ல. அவ உள்ள வந்து காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுவா. பணம் தான் கொஞ்சம் அதிகமா செலவாகும். ஏய், பணம் எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. நீ முதல்ல அந்த சொர்ணாவை வர வைக்கிற வழிய பாரு. அந்த மண்டோதரிக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நானும் அதுக்காக தான் உன் பிளானுக்கு ஒத்துக்கிறேன். ஓகே ஓகே, மத்ததெல்லாம் சொர்ணா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரிம்மா, நான் ஏற்பாடு பண்றேன். சரி, நீ உடம்ப பாத்துக்கோ. வா, உன்னை நான் ஓரமா உட்கார வச்சுட்டு போறேன். வா, அழாத. வா, ஓரமா இப்படி சாஞ்சுக்கோ. அப்படியே படுத்துக்கோ. அழாத. சரிம்மா. வனஜா, நீ ஒரு மாபெரும் ராஜதந்திரி. சாதிச்சிட்டியே. இது ஒண்ணு. போயிடு போயிடு. வாங்க. ஹாய் எவ்ரிவன். ஹாய் சார். திஸ் இஸ் ஆதித்யா, மை ஒர்க்கிங் பார்ட்னர். இன்னைக்கு பிரசன்டேஷன் ஃபுல்லாவே அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. So you guys will enjoy for sure. Hi. Mr. Dinesh, shall we start? சார், இன்னைக்கு இந்த பிரசன்டேஷனை நான் 1 hour பிஃபோரா ஸ்டார்ட் பண்ற காரணமே நீங்க மட்டும்தான். பார்வதி இன்னும் கால் பண்ணலையே. லெட்டர் பார்த்துருந்தா கண்டிப்பா கூப்பிட்டுருப்பா. ஏன் இன்னும் கூப்பிடல? ஸோ நீங்க கவலைப்படாதீங்க, அவர் பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? யா தினேஷ், ஒரு 15 minutesல ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ.
உனக்காக காத்திருக்கும் நிமிடங்கள் ஓர் சுகமே உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே உன்னிமையோடு நான் இருப்பேன் கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன் உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே காற்றாக நான் இருப்பேன் மூச்சோடு கலந்திருப்பேன் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என் அன்பே வா. This is Parvati. She's my wife. வணக்கம். வணக்கம் Please. வணக்கம் வணக்கம் மேடம். Okay. If you guys don't mind, I just wanted to be here. Dinesh? யா ஷூர். Okay. வா. உட்காரு. Shall we start?